இப்போது இந்தியா ஒரு சுதந்திர நாடு. இந்த சுதந்திரம் வெள்ளையனிடம் திருத்தி பேசி வாங்கியது அல்ல. லட்சோப லட்சம் தியாகிகள் ரத்தம் சிந்தி வாங்கியதுதான் இந்த சுதந்திரம். நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க நமக்கு நுரையீரலாக இருந்ததே தியாகிகள் தான். 39 ஆண்டுகால சுதந்திர நாட்டில் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பல படங்களில் பார்த்து விட்டோம். இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்த தியாகிகள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை ஒரு படத்தில் பார்க்க ஆசைப்பட்டோம். அதன் செயல் வடிவம்தான் இந்த திரைப்படம். இனி ஒரு சுதந்திரம். பாரத விடுதலைக்காக பாடுபட்ட லட்சோப லட்சம் தியாகிகளின் பாதங்களுக்கு எங்கள் காணிக்கை. ரிஷா, என்னப்பா அது? எங்க போறீங்கன்னு கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நான் யாரையும் கேக்குறது இல்லைங்க. ஏன்? நம்ம கெட்ட நேரம் சவாரிக்கு போற காரியம் ஆகாது. போகும்போது எங்க போறேன்னு கேட்டு வாய வச்சா காரியம் கெட்டு போச்சு, நம்மள திட்டுவாங்க. எதுக்கு சார் வீண் வம்பு? சரி சரி, கலெக்டர் ஆபீஸ் போ. எவ்வளவுப்பா? 2 ரூபாய் சார். என் தம்பி, காசு பத்தலையா? இல்ல சார், பின்ன இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார். இன்டர்வியூக்கா? ஆமா சார், எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். பொண்ணுங்க ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அலையிற மாதிரி நான் சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு லோ லோ லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியில் வெக்ஸ் ஆயிட்டு தான் ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிச்சேன். இங்க ஏதோ கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ வந்திருக்கு, முயற்சி பண்ணி பார்ப்போமேன்னு வந்தேன். வர வழியில ஏன் ஒரு சவாரி விடணும்னு உங்களை ஏத்திட்டு வந்தேன் சார். எங்க சார் கூட்டு போறீங்க? பேசாம வா சொல்றேன். பிள்ளையாரப்பா, உன் தயவுலையாவது வேலை கிடைக்கட்டும். யார் சார் நீங்க? எதுக்காக எனக்கு திருஷ்டி சுத்தி போடுறீங்க? என் தம்பி, திருப்பூர் குமரனை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? பாட புத்தகத்துல படிச்சிருக்கேன் சார். ஏன் சார்? சுதந்திர போராட்டத்துல நான் அவர் கூட வந்தே மாதிரான ஒன்னா கொடி பிடிச்சிட்டு போனவன் தான். கொடி பிடிச்சிட்டு போனப்ப அடிச்சது அடிச்சாங்க, நல்லா அடிச்சிருந்தா உசுறு போயிருக்கும், பாட புஸ்தகத்திலேயாவது என் பேர் வந்திருக்கும். அரைக்குறைய அடிச்சதுல முட்டி போனதுதான் மிச்சம். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப லேட்டா கல்யாணம் பண்ணேன். ரொம்ப லேட்டா ஒரு பிள்ளை பேத்து கொடுத்துட்டு என் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டான். பரம்பரை சொத்து ஒரு 15 ஏக்கரா இருந்துச்சு. அணைக்கட்டு கட்டுறேன்னு சொல்லி அரசாங்கத்தை எடுத்துக்கிச்சு. அதுக்கு 20,000 ரூபாய் கவர்மெண்ட் தரணும். 3 வருஷமா நடையா நடக்கிறேன். இது வரைக்கும் பஸ் சார்ஜ் மட்டும் 2,000 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னும் காசு வந்த பாடல. ஏன் சார் பணம் கிடைக்கல? கலெக்டர் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடி என் ஃபைல் மட்டும் காணாம போயிடுச்சு. இவ்வளவு பெரிய கலெக்டர் ஆபீஸ்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த ஃபைல் இருக்குன்னு 3 வருஷமா தேடிக்கிட்டு இருக்காங்க. கொலைகாரனால் தான் நாயை விட்டு மொப்ப முடிக்கலாம், காகிதத்தை யாரை விட்டு பா மொப்ப முடிக்கிறது? என்ன சார் இது கொடுமையா இருக்கு? அதான்ப்பா கொடுமை. காசு கையில் கிடைச்சா என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு காந்தி கிராமத்துக்கு போய் சாகர வரை கைராட்ட நோக்கலான்னு பாக்குறேன். எங்க விடுறானுங்க. அது போகட்டும், உனக்காவது இங்க வேலை கிடைச்சு நீயாவது அந்த ஃபைலை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டாங்கிற நான் பாசில தான்பா ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சார், உங்க ஆசீர்வாதத்திலேயாவது எனக்கு வேலை கிடைக்கட்டும். உன் மூலமாவது என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும்.
கண்ணம்மா, என்ன பண்ணுமா நீ? பொழுது இருந்த நேரம் விலை கூட போடாம என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்னப்பா பண்ணிட்டோம்? கரண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்தாங்க. 3 மாசமா கரண்ட் பில்லு கட்டலன்னு பீஸ் கட்டையே புடிங்கிட்டு போயிட்டாங்க. வீடே இருந்து போச்சு. எங்க அப்பா கலெக்டர் ஆபீஸ் போயிருக்காரு, வந்த உடனே கட்ட சொல்லன்னு சொல்ல வேண்டியதானே நீ? எல்லாம் சொல்லித்தான் பார்த்தேன். கவர்மெண்டே 4 வருஷமா எங்க அப்பனுக்கு 20,000 ரூபாய் கொடுக்காம ஏமாத்துது. இந்த 40 ரூபாய் காசுக்கு இந்த நியாயம் பேசுறியே? கவர்மெண்ட் எங்களை 4 வருஷமா ஏமாத்தலாம், நாங்க 4 மாசம் தவணை சொல்லக்கூடாதான்னு கேட்டேன். அந்த கட்டையில போறவன் எங்க கேட்டான்? கட்டையை புடிக்கிட்டு போயிட்டான். சரி, ஒரு லாந்தரவுக்காவது ஏத்த வேண்டியதானே? இப்படி இருட்டு உட்கார்ந்துருக்க? பொட்டி கடைக்காரனுக்கு 7,000 ரூபாய் பாக்கி, ஒரு தீக்குச்சி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். தம்பி, கொஞ்சம் தீப்பெட்டி இருந்தா கூட. எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்லைங்க. தியாகண்ணா, இத்தனை வருஷமா கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லாத மரியாதை தான் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. கண்ணம்மா, அந்த லாந்தர வழக்கு எடுத்துட்டோமா? தியாகண்ணா, நீங்க ஒரு புழைக்க தெரியாத ஆளுண்ணா. ஏன்? ஆமாண்ணா, சின்ன பசங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்குறீங்களே, ஆளுக்கு 8 அணா 1 ரூபா வசூல் பண்ணா சந்தை செலவுக்காக ஆகும்ல, நீங்க அது கூட வாங்குறது இல்ல. சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது தாய்ப்பால் கொடுக்கற மாதிரி, அதுக்குமா காசு கேட்பாங்க? அட போங்கண்ணா, இப்ப இருக்கிறதுலயே நல்ல வியாபாரம் கல்வி வியாபாரம் தான். ஏங்கண்ணா, இந்த பிரைவேட் பாலிடெக்னிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கந்து வட்டி விட மகா மோசம். இதெல்லாம் உங்களுக்கு எங்கன்னா தெரிய போகுது? நீங்க வேதாந்தம் பேசியே வீணா போங்க. ஏம்மா, நான் வேதாந்தமா பேசுறேன்? இப்பெல்லாம் உண்மை பேசினாலே அத வேதாந்தம்னு தான் சொல்றாங்க. சரி சரி, கலெக்டர் ஆபீஸ்க்கு போனீங்களே, என்னாச்சு? வேதாளம் மறுபடியும் முருகுமரம் ஏறிடுச்சு. ஃபைல தேடினாங்களாம், இன்னும் கிடைக்கலையா? வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் சார், உங்களை கூப்பிடுறாங்க சார். யார் எந்த குத்த கிடந்தது? யார் எந்த குத்த கிடந்தது? நான் தான் சார். ஓ, பொம்பளையா? குட் மார்னிங் சார். என்ன சார் காலங்காத்தாலே தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க? இப்ப முடிச்சுக்கிட்டு இருந்தா ராத்திரி போய் வீட்டுல என்ன செய்யறது? புதுசா வேலை செஞ்ச கூட சரியா தானே இருக்கு. மக்கு பயல. டேபிள் மேல அத்தனை ஃபைல் இருக்கு, சம்பளம் வாங்குறீங்க, ஏதாவது ஒன்னையாவது எடுத்து பார்க்க கூடாதா? யோ, அப்பப்ப ஃபைல்ல கையெழுத்து போடுறா அந்த காலத்து பேசலையா? இப்ப ஒரு 1000 ஃபைலாவது தேங்கி கிடக்கணும். அப்பதான் நம்ம பதவிக்கு ஒரு கௌரவம். நீ எல்லாம் பேப்பர் பாக்குறது இல்லையா? என்னங்கண்ணா, மனசுக்குள்ளே படிக்காம எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. வைத்தியர 39வது வருஷம் சுதந்திர தினம் தன்னைக்கு கொடியேற்றி வச்ச நம்ம பிரதம மந்திரி இந்தியாவில் இனிமே வறுமை ஒழிஞ்சிடுவோம்னு சொல்லியிருக்காரு. பாடா, இனிமேலாவது வரும் ஒழிஞ்சா சரி. வணக்கம் மாமா. யாரு? நான் தான் சமங்கால மகன் முத்துக்கால. அட, நம்ம மாப்பிள. இது என் சம்சாரம், பேரு மரகதம். இது என் பிள்ளைங்க. வணக்கங்க. வணக்கம் மாமா, எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அதுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியப்படி எங்க அப்பா அடமான வச்ச நிலத்தையெல்லாம் மீட்டு அதுல வாழ்ந்து காட்டுன்ற முடிவோட வந்திருக்கேன் மாமா. பணத்தோட வந்திருக்கியா? பண்ணையாற்ற பஞ்சாயத்து பண்ணி அந்த பத்திரத்தை நீங்க தான் வாங்கி தரணும். 1947க்கு முன்னாடி வெள்ளக்காரங்கிட்ட நம்ம பூமி அடமானம் வச்சிருந்தோம். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்கிட்டயே அடமானம் வச்சிருக்கோம். வெள்ளக்காரன் இருந்து பூமியை மீக்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் வந்த மாதிரி நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து மீக்கிறதுக்கு இன்னொரு சுதந்திரம் வராமலா போயிரும்? முத்துக்கால அவன் அப்பா அடமானம் வச்ச பூமி மீக்கிறதுக்காக வந்திருக்கான். கணக்கெல்லாம் சரியா இருக்கு. எதுக்கும் நீங்க ஒரு பார்வை பார்த்துட்டு உங்க கையால பத்திரத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு விவரம் தெரிய எங்க அப்பா காலத்துல இருந்து அடமான வச்ச நிலத்தை மீட்ட முதல் ஆள் இந்த ஊர்லயே முத்துக்கால ஒருத்தன் தான். பூமியை மீக்கிறது ரொம்ப சுலபம், ஆனா அதை வச்சு காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஜாக்கிரதை, ஏதாவது பிரச்சனை என்கிட்ட வா, பத்திரத்தை வாங்கிட்டு பணம் கொடுக்கற. மகளே, பணத்தை எண்ணி பொட்டிக்குள்ள வைமா. பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா வரதெல்லாம் பட்டணத்துல வச்சுக்கோங்க. இங்க அப்படி வந்தீங்க முட்டிய பேத்துருவோம். டேய், ஏன்டா முட்டிக்கால் போட்டுக்கிறீங்க? படிப்பு வரல, டீச்சர் முட்டி போட சொல்லிட்டாங்க. ஏன்டா படிப்பு வரல? பஸ் கிடைக்கல, அதனால படிப்பு வந்து சேரல. போய உங்களுக்கெல்லாம் பாடமும் படிக்க கூடாது,
பரீட்சையும் எழுதக்கூடாது, ஆனா பாஸ் மட்டும் ஆயிரணும். அப்படி ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா ரொம்ப சௌரியமா இருக்கும்ல. நீ வெறும் எம்ஏ படிச்ச மாதிரி ஞாபகம் சொல்ல போய படா. அரசமரம் தேடி அமர்ந்த பிள்ளையாரே, நீ எந்த பள்ளியிலும் என்னப்பால் படிச்சதுண்டா? படிக்காம பாரதத்தை படபடன்னு எழுதினியே. எனக்கு அந்த ஞானத்தை தான் பிறப்புல நீ கொடுக்கலையே. போன ஜென்ம நாங்க செஞ்ச பாவத்துல இப்போ இந்த பள்ளிக்கூடம் வந்துட்டு தான் திட்டுகளை வாங்கிக்கிறான். பள்ளிக்கூடம் போகாம படத்தை படிக்காம பரீட்சை எழுதாம நாங்க பாஸாக வேணும் பிள்ளையாரே. பள்ளிக்கூடம் போகாம படத்தை படிக்காம பரீட்சை எழுதாம நாங்க பாஸாக வேணும் பிள்ளையாரே. அதுக்கு உனக்கு எத்தனை தேங்காய் வேணும்? அதுக்கு உனக்கு எத்தனை தேங்காய் வேணும்? பள்ளிக்கூடம் போகாம படத்தை படிக்காம பரீட்சை எழுதாம நாங்க பாஸாக வேணும் பிள்ளையாரே. அட்மிஷன் வாங்கிடுதா அலையறாங்க எங்க அப்பா. அவங்களோட துன்பத்தை தான் சொல்ல வார்த்தை இல்லையப்பா. அட்மிஷன் வாங்கிடுதா அலையறாங்க எங்க அப்பா. அவங்களோட துன்பத்தை தான் சொல்ல வார்த்தை இல்லையப்பா. பள்ளிக்கூடம் நிறைய இருந்து இடம் கிடைக்கவில்லையப்பா. பள்ளி இல்லை இடம் கிடைச்சா படம் ஏறவில்லையப்பா. பள்ளிக்கூடம் போகாம படத்தை படிக்காம பரீட்சை எழுதாம நாங்க பாஸாக வேணும் பிள்ளையாரே. அதுக்கு உனக்கு எத்தனை தேங்காய் வேணும்? அதுக்கு உனக்கு எத்தனை தேங்காய் வேணும்? டீச்சருக்கு மூடி இருந்தா நல்லா சொல்லி கொடுப்பாங்க. வீட்டுல சண்டையினா சிறுசிறுன்னு விடுவாங்க. டீச்சருக்கு மூடி இருந்தா நல்லா சொல்லி கொடுப்பாங்க. வீட்டுல சண்டையினா சிறுசிறுன்னு விடுவாங்க. ஹோம்வொர்க் செய்ய சொல்லி உதவறவே உதைப்பாங்க. வாரம் வாரம் டெஸ்ட் வச்சு வாட்டி வாட்டி எடுப்பாங்க. பள்ளிக்கூடம் போகாம படத்தை படிக்காம பரீட்சை எழுதாம நாங்க பாஸாக வேணும் பிள்ளையாரே. பள்ளிக்கூடம் போகாம படத்தை படிக்காம பரீட்சை எழுதாம நாங்க பாஸாக வேணும் பிள்ளையாரே. அதுக்கு உனக்கு எத்தனை தேங்காய் வேணும்? அதுக்கு உனக்கு எத்தனை தேங்காய் வேணும்? பள்ளிக்கூடம் போகாம படத்தை படிக்காம பரீட்சை எழுதாம நாங்க பாஸாக வேணும் பிள்ளையாரே. என்ன மாமா? ஏமாப்ல உன் பையன் தான் உங்களுக்கு லீடரா? பாட்ட பாரு ஊரை கெடுத்துறாதீங்கடா. டேய் சாயங்காலம் ஒழுங்கா டியூஷனுக்கு வந்துருங்க. டேய் மாமா சொல்றது கரெக்ட். நீங்க எல்லாம் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகணும், இல்லன்னா வாத்தியாருக்கு வேலை இல்லாம போயிடும். அண்ணே போமா வாங்க. கண்ணம்மா இந்த காபி தண்ணி எடுத்துட்டு வா.
அப்பா இங்க வாங்கப்பா. பசங்களுக்கு காபி தண்ணி கொண்டாங்குறேன், என்ன கூப்பிடுறேன்? அப்பா இருக்கிறதே ஒரு வெள்ளக்கட்டி, அதுல எப்படி இத்தனை பேருக்கு காப்பி போட முடியும்? என் மானத்தை வாங்குறீங்களப்பா. இந்த குழந்தைக்கு முன்னாடி கூட உன் சுய கௌரவத்தை பாக்குறியா? ஒரு வெள்ளக்கட்டி இருக்குல்ல, எடுத்துட்டு வா. பேசாம எடுத்துட்டு வா சொல்றேன். கண்ணா இங்க வா. ஆளு கொண்டு கொடு. நீ போய் காப்பி தண்ணி ஊத்தி கொடு. ஓ கண்ணா நீ வாங்கி. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? குடிங்கப்பா. இப்போ அப்ப குடிங்க. ஏன் தாத்தா எங்க வீட்டுல வெள்ளத்தை காப்பிக்குள்ள போட்டுதான் குடிப்போம், உங்க வீட்டுல என்ன கையில வச்சுட்டா குடிக்க சொல்றீங்க? உங்க வீட்டுல நிறைய வெல்லம் இருக்கு, காப்பியில போட்டு குடிக்கிறீங்க. எங்க வீட்டுல ஒரே வெல்லம் தான் இருக்கு, அதான் கையில வச்சுட்டு குடிக்கிறோம். எங்க வீட்டுல நிறைய வெள்ளம் இருக்கு, ஏன் உங்க வீட்டுல வெள்ளமே இல்ல? ஒரு வீட்டுல நிறைய இருக்கும், ஒரு வீட்டுல ஒண்ணுமே இல்லாம இருக்குது பாரு, அதுக்கு பேர் தான் இந்தியா. நீ பாடத்து படி. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து 39 ஆண்டுகள் ஆகின்றது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இங்கு மக்களால் மக்களுக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசாங்கம் நடைபெறுகிறது. மக்களின் வறுமையை போக்க 5 ஆண்டு திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. ஏண்டி ஏதாவது எலெக்ஷன் வரப்போதா? ஏன் இல்ல, எலெக்ஷன் வரதா இருந்தா தானே நம்ம ஊருக்குள்ள காரு ஜீப் எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு கலெக்டர் இன்ஸ்பெக்ஷனுக்கு வரதா, கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாருன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா கலெக்டரை பார்க்க டவுனுக்கு போயிருக்க, இவன் என்ன இங்க வந்துட்டானா? இரு ரெண்டுல உனக்கு கேட்டுட்டு வந்துடுறேன். இருடி, கலெக்டர் போய் கேக்குற மூஞ்சியை பாரு. ஏன் கலெக்டருக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை எங்க அப்பா கேட்டானே, நான் கேட்டானே. இரு வந்துடுறேன். ஏய் ஏங்க தாகத்துக்கு இது பரவாயில்லைங்களா? ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு அந்த கோணையா கோத்துங்க, அதான் எனக்கு கப்பு நேரம். நீங்க எதுக்கு சேர்மன் நின்னுட்டு உட்காருங்க. பரவாயில்லைங்க. எப்படி 2வது ரவுண்ட்ல உட்கார போறீங்க? உட்காருங்க. ராஜா நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? பரவாயில்ல சார், உங்களுக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? புதுசு தானுங்களே, எப்ப பழகுறது? என்ன மாதிரி ஹெட்லருக்கு ஆக வேணாங்களா? அட அதுக்கு சொல்லலையா, இதெல்லாம் வேற ஆள்கிட்ட கொடுத்து அமைச்சிருந்தா இந்த ஆள் சைட் டிஷ்ஷை கொண்டு வந்துருக்கலாமேன்னு சொன்னேன். ப்ரொமோஷன் டைம்ல இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்து, தங்கமான பையனா தெரியும். என்னங்க உங்களுக்கும் மினிஸ்டருக்கும் வாக்குவாதம் ரொம்ப முத்திருச்சாமே? அது ஒண்ணு இல்லையா, மினிஸ்டர் மச்சான் பேங்க்ல கடன் வாங்கி 20 லாரி வாங்கியிருந்தாரு, ஒரு டியூ கூட கட்டல. பேங்க் மேனேஜர் என்கிட்ட வந்து அந்த டியூ கொஞ்சம் கட்ட சொல்லுங்கன்னு கேட்டாரு. நான் அந்த ஆள்கிட்ட போய் டியூவை கட்டிடியான்னு, எம்மச்சான போய் பணத்தை திருப்பி கட்ட சொல்லி எப்படி கேட்பேன்னு அந்த மினிஸ்டர் ஒரே கூச்சல். எனக்கு தெரிய சைக்கிள் கடை வச்சிருந்தாரு, 5 பைசாக்கு புஷு புஷுன்னு பம்ப் அடிச்சிட்டு இருந்தாரு. நான் அந்த ஆளுக்கு போய் மரியாதை கொடுக்கணுமா? நான் பேச அந்த ஆள் பேச, நான் பேச அந்த ஆள் பேச, முட்டிக்குச்சு. முக்கியமானதை விட்டுட்டீங்களே, உங்களை சஸ்பெண்ட் பண்றோம்னாரு, அதை மறந்துட்டீங்களா? போய் தமுக்கடியன். சரிங்க. உங்களுக்கு எதுக்குங்க பெரிய எடுத்து பொல்லாப்பே? பட்டுன்னு கால்ல விழுந்துட வேண்டியது தானே? என்னது கால்ல வேறதா? அதாங்க இப்ப ஃபேஷனு. அவன் பப்ளிக்ல விழுந்துட்டு இருக்கான், நீங்க பிரைவேட்டா ரூம்ல தானே விழ போறீங்க. இவரா இருந்தா கால்ல விழுந்து அங்கேயே தூங்கிடுவாரு. அப்படி விழுந்துதானங்களா இவரு சீட்டே வாங்கினாரு. அவ்வளவு சர்வீஸா? நம்ம சோமனூர் சுப்பையா அண்ணன் பெரிய பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காரு. இப்போ புறப்பட்டோம்னா டைம் சரியா இருக்கும். இதையெல்லாம் கார்ல எடுத்து வச்சுக்க சொல்றேன், போகும்போது அப்படியே சாப்பிட்டு போவோம். சொல்லிட்டு பண்ணிட்டேன். யோ பிஏ, இந்த ரப்பர் ஸ்டாம்ப்லாம் எடுத்து வச்சுங்க. ராஜா நாங்க போயிட்டு வந்துடுறோம், இங்கே இரு. கலெக்டரே, யோ கலெக்டரே, யோ இந்த கட்டு தண்ணி இருக்கு.
யோ எங்கே அந்த கலெக்டர்? ஆமா நீ யாருமா? என்ன விஷயமா கலெக்டர் பார்க்கணும்? ஏன் வேண அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆமா நீ யாரியா? பியூனு. பியூனா? என்னையா பியூன் வேலை பாக்குற நீ? இப்படி வரவங்க போறவங்க எல்லாம் தரையில வழிக்கு வேணுங்கிறதுக்காக தான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கியா? முதல்ல காஸ்ட்லி தண்ணி கொட்டிருச்சேன்னு வருத்தப்பட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்த்தா தான் இருக்கு. ஆமா அடிக்கடி எதுவும் பட்டுருச்சா? ஆள் மேல கை போடுற வேலை எல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. எரும மாடு மாதிரி மேல விழுந்துட்டு அடிபட்டுருச்சான்னு வேற கேக்குறியே, ஓனத்தை கேட்டவன். இத பாருமா, கலெக்டர் இருக்காரு, நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டாரு. நம்மள கைக்குள்ள போட்டுக்க, உனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா நடக்கும். ஏயா நீ சொன்னா கலெக்டர் கேப்பாராயா? நான் நில்லுன்னா நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு. ஏயா நீ கலெக்டர் கிட்ட சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு 20,000 ரூபாய் வரணும், அதை நீ வாங்கி குடியா. பாவம் எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆமா உனக்கு எந்த ஊரு? உங்க அப்பா பேர் என்ன? தியாகி சத்தியமூர்த்தி. அடுத்த மாசம் நாங்க கேம்புக்கு வருவோம், அப்ப இங்க வந்து பாரு. அதுக்குள்ள கலெக்டர் கிட்ட சொல்லி கையெழுத்து வாங்கி வைக்கிறேன். இப்படித்தான் சொல்லுவீங்க, அப்புறம் காலை வாரி விடுவீங்க. யோ உன்னை கையெடுத்து கும்பிடுற, எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, எப்படியாச்சும் ஒரு உதவி செய்ய. பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டல, நீ நிம்மதியா போ. எல்லா காரியத்தையும் நான் முடிச்சிடுறேன். வர்றேன். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னப்பா கிளுகிளுப்பா சிரிக்கிற? பஸ்ல வரும்போது யாராவது இடிச்சிட்டாங்களா? இதுக்கு தான் பேச்சுலர் பசங்க எல்லாம் பஸ்ல ஏத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம் நிறைவேற்றணும். என்ன சார் இதுக்கு இல்லாம சட்டம் கொண்டு வருவாங்க? இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பாரு எதுக்கு சட்டம் கொண்டு வருவோம்னு. தம்பி என்னையா? புதுசா ராஜான்னு ஒருத்தர் கிளாக் வேலையில சேர்ந்திருக்காரு, அவர் கொஞ்சம் கூப்பிடுங்களா? வேலை சேர்ந்து 1 மாசம் சம்பளம் கூட வாங்கல, அதுக்குள்ள சித்தப்பன் பெரியப்பன் மாமே மச்சான் எல்லாரும் கும்பலா வந்துருங்களே, என்ன கேடு? இப்பெல்லாம் பார்க்க முடியாது, ஆபீஸ் தான் போயா. யோ ராஜா, யாரையா அந்த மஞ்சள் பைய வச்சுக்கிட்டு கிளம்ப? உன்னையே கேட்டுக்கிட்டு இருக்கான், உன் சொந்தக்காரனா? ஓ இந்த ஆளா? நான் இன்டர்வியூக்கு வந்திருந்தப்போ தெரியாதனமா இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அன்னையில இருந்து ஃபைலை தேடி கொடுன்னு துரத்திக்கிட்டே இருக்காரு. நானே புதுசு, எங்க தேடி கொடுக்கற சொல்லு. ஓ ஃபைல் பார்த்தியா? ஏப்பா ராஜா, லஞ்சம் வாங்குறது எப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தியே, போனி அந்த ஆள்கிட்ட ஆரம்பிப்போம். பக்கத்து செக்ஷன்ல ஃபைல் இருக்கு, 100 ரூபா கொடுத்தா காரியத்தை முடிச்சுன்னு சொல்லி வாங்கிரு. உறவினில் 50-50, ஊழலில் 50-50, உறவினில். வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க தம்பி, உங்களுக்கு இங்க வேலை கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாய்யா, வேலை கிடைச்ச உடனே முதல் வேலையை உங்க ஃபைல தான் தேடினேன். அது எக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அந்த ஆள் கொஞ்சம் எதிர்பார்க்கறான். என்ன பணமா? ஆமாய்யா, ஒரு 100 ரூபாய் எதிர்பார்க்கறான். கொடுத்த உடனே ஒரு வாரத்துல காரியம் முடிஞ்சிடும். செத்து போன என் பொண்டாட்டி தாலி வித்து அரிசி பருப்புன்னு மளிகை கடை பாக்கி போக இதுல 90 ரூபாய் தான் இருக்கு. ஐயோ, பஸ்ஸுக்கு என்ன சார் பண்ணுவீங்க? நான் சார் ஒரு 5 rupees வச்சுங்க சார், நான் 15 ரூபாய் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். நீங்க அடுத்த வாரம் வந்து பாருங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். காஃபி சாப்பிட்டு போங்க சார். எனக்காக நீ எவ்வளவோ சிரமம் எடுத்துக்கிறேன், அதுவே போதும். என்னப்பா வாங்கினியா? 100 ரூபாய் கேட்டேன், அந்த கிழவங்கிட்ட 85 ரூபாய் தான் இருக்கான். ஐயோ வேணாம்னு சொல்லிட்டியா? அதை எப்படியே விட முடியும்? சரி, என் சொந்த காசு 15 ரூபாய் போட்டு காரியத்தை எப்படி முடிச்சிருன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். முதல்ல வரது எப்படி விடுறது? எப்பா ராஜா, லஞ்சத்திலேயே 6 அடிச்சிட்ட. நீ சொன்னது மாதிரி கலெக்டரானால ஆயிருவ. விளையாண்டது போதும், வாங்க போலாம். என்னடா பாக்கெட்ல மண்ணெண்ணி போட்டுக்கற? போமா, இது எங்க மண்ணு. சிங்க குட்டிடா, உன் வாய்க்கு சக்கரை போடணும். டேய், என்னடா மண்ணெண்ணி வாயில போட்டுக்கற? மண்ணன் தானே கரும்பு வருது, கரும்புல தானே சக்கரை வருது, அதனால தான் நான் மண்ணு தின்னு. தப்பா? அப்ப ஒண்ணு பண்ணு, நாளையில இருந்து உனக்கு சோறு போடாத. ஏன்பா? இல்லடா, மண்ணுல இருந்து நெல் வருது, நெல்ல இருந்து அரிசி வருது, அரிசி தானே சோறாக்கி தின்றோம், பேசாம மண்ணை தின்னுடா. போப்பா, மாட்டிக்கினியா?
கைகளிலே வலுவிருக்கு கம்மாக்கர நிலம் இருக்கு கைகளிலே வலுவிருக்கு கம்மாக்கர நிலம் இருக்கு மண்ண நம்பி விதப்போம் கண்ணம்மா அது கொடுக்க போற பலன் நமக்கு பொன்னம்மா கைகளிலே வலுவிருக்கு கம்மாக்கர நிலம் இருக்கு மண்ண நம்பி விதப்போம் கண்ணையா அது கொடுக்க போற பலன் நமக்கு பொன்னையா நல்லவங்க மனசு போல நதிகள் இங்கே பாயும் நஞ்சையில கதிர் விளைஞ்சு நாணத்தோட சாயும் நல்லவங்க மனசு போல நதிகள் இங்கே பாயும் நஞ்சையில கதிர் விளைஞ்சு நாணத்தோடு சாயும் பஞ்சமில்லையே பசி இல்லையே பஞ்சனை செய்யும் துயர் இல்லையே அந்த காலம் வரும் நேரம் நெஞ்சில் வேணா இனி சோகம் அடிமானே நீ வாவா கைகளிலே வலுவிருக்கு கம்மாக்கர நிலம் இருக்கு மண்ண நம்பி விதப்போம் கண்ணம்மா அது கொடுக்க போற பலன் நமக்கு பொன்னம்மா வெட்டித்தன பேச்சுகளால் வீணா போச்சு நாடு வெக்கங்கட்ட மனுஷனுக்கு விளைஞ்சு தருது காடு வெட்டித்தன பேச்சுகளால் வீணா போச்சு நாடு வெக்கங்கெட்ட மனுஷனுக்கும் விளைஞ்சு தருது காடு மண்ணு மனசில் பேதமில்லையே கம்பு வழக்கு வாதமில்லையே இது பாசம் கொண்ட பூமி நம்மை காக்கும் இது சாமி எதிர்காலம் கை மேலே கைகளில வலுவிருக்கு கம்மாக்கர நிலம் இருக்கு மண்ண நம்பி விதப்போம் கண்ணம்மா அது கொடுக்க போற பலன் நமக்கு பொன்னம்மா கைகளிலே வலுவிருக்கு கம்மாக்கர நிலம் இருக்கு மண்ணை நம்பி விதப்போம் கண்ணையா அது கொடுக்க போற பலன் நமக்கு பொன்னையா மாமா நம்ம சொந்த பூமியில முதல் விளைச்சல் ஆண்டவன் புண்ணியத்துல நல்லபடியா வந்திருக்கு. என்ன சொன்னீங்க? ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு உழைச்சது நானு. ஆண்டவ புண்ணியத்துல எல்லாம் வந்துச்சா? ஓ அதான் வாங்குவேன். புருஷ புண்ணியத்துலன்னு சொல்லு. முத்துக்கார ஊர்ல இருந்து வந்த நிலத்தை மீட்ட கேரட்ட முட்டை கோசமா போட்டு பின்னிக்கிட்டு இருக்க. நிலத்தை மீக்கிறதுக்கு எப்படிதான் வந்தது பணம்? நீ தான் சொல்ல, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அது ஒண்ணு இல்ல மாமா, எங்க ஆத்தா செத்து போனதுக்கு அப்புறம் மெட்ராஸ் போனேன். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கப்ப ஒரு பெரியவர் பெட்டியை தூக்க சிரமப்பட்டு இருந்தாரு. அடனே பெரியவர் சிரமப்படுறாருன்னு சொல்லி பெட்டியை தூக்கி வீட்டு வரையும் கொண்டு போய் கொடுத்தேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, என் கையில காசு கொடுத்துட்டாரு. அடனே மெட்ராஸ்ல பெட்டியை தூக்குனா கையில காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அன்னையில இருந்து பெட்டியை தூக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இங்க ரெண்டு பேருக்கும் சிநேகிதமாயிருச்சு. அப்புறம் இங்க கல்யாணத்தும் போது எங்க அப்பா அவருக்கு ஒரு சைக்கிள் ரிக்ஷா வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் என்ன, அந்த சைக்கிள் ரிக்ஷா வித்துட்டு மாசத்தவனால ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்கினேன். அப்புறம் ஆட்டோ வித்துட்டு தவணை முறையில ஒரு கார் வாங்கணும். கடன் அடைஞ்சதும் காரை வித்துட்டு காசோட வந்துட்டேன். பணம் சம்பாதிக்கிறதுன்னா இவ்வளவு இருக்கா? நான் என்ன நினைச்சேன்னா
சினிமாவுல வர்ற மாதிரி வெட்டியோட வந்துகிட்டு இருப்பான் ஒரு பணக்காரன். திடீர்னு அவனுக்கு காக்கா வலிப்பு வந்து அப்படியே விழுந்துருவான். பார்த்துக்கிட்டே இருந்த கதாநாயகன் ஓடி போய் அப்படியே தூக்கிக்கிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு மூஞ்சில தண்ணியை தெளிச்ச உடனே அவன் முழிச்சு பார்த்து, ஐயா எனக்கு புள்ள இல்லை, என்னை காப்பாத்திட்டீங்க ஐயா, என் சொத்த பூரா நீங்க தாயா அடையணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு சத்தியமா உடனே நான் அது நினைச்சுக்கிட்டேன். நேத்து கூட அந்த படத்தை நான் பார்த்தேன். அப்ப நான் வர்றேன். நான் வர்றேன். என்ன மாமா விளாவரியா கேட்டீங்க போயிட்டே இருக்கீங்க? எங்க அப்பா நிலத்தை அடமானம் வச்சுட்டான்ல, மீக்கவானா? ஆமா, எந்த ரயில்வே ஸ்டேஷனு? எதுக்கு? பொட்டியை தூக்கணுமா புடுங்கணுமா? அது உங்க சௌரியா. எப்படி அப்படி பாத்துக்கிறேன். வர்றேன் பொட்டிய எங்க அப்பா அடமானம் வச்சு பொட்டியை மூக்கணும். வாங்க முன்னாடியே வாங்க. பணம் சம்பாதிக்கணும்னா ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி போய் பொட்டிய புடுங்கணும்னு முத்து காலத்தா சொல்லி கொடுத்த இன்ஸ்பெக்டர். நான் என்ன நினைச்சேன்னா சினிமாவுல வர்ற மாதிரி. வாய் முட்டுறா. எங்க அப்பனும் நிலத்தை அடமானம் வச்சுட்டு செத்து போயிட்டான். எங்க அப்பனும் சரியில்லை, ஐடியா கொடுத்தவனும் சரியில்லை, இந்த போலீஸ்காரங்களும் சரியில்லை. என்னோட தேடுற கல்லு மாட்டமா உட்கார்றதுக்கு. தம்பி, பணம்னு ஒண்ணு இருந்தா பதவியை சம்பாரிச்சுக்கலாம், பதவின்னு ஒண்ணு இருந்தா பணத்தை சம்பாரிச்சுக்கலாம். இதுதான் நம்ம திருக்குறள். சார், இது நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம். என்ன எப்படியாவது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுங்க சார். ஏன்பா, நீ என்ன ஏறு உழுதியா இல்ல களை புடுங்கினியா? கையாடல் பண்ண பணம் தானே, கவலைப்படாத. காசை வாங்கிட்டல, காரியத்தை முடிச்சிடுற. அடுத்த மாசமே உனக்கு ப்ரமோஷன். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களோட ஆசீர்வாதத்துல தான் என் மாதிரி ஆளுங்க பிழைக்கவே முடியும். சார், உங்களுக்கு என்ன காரியம் வேணாலும் ஆபீஸ்க்கு வாங்க, உடனே பண்ணி தரேன். உழைக்க தெரிஞ்ச பிள்ளையா? சோத்துக்கு இல்ல அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், கடை மட்டும் வாங்க தெரியுது இல்ல? அது ஒழுக்கமா திருப்பி தங்க உணர்ச்சிருக்க அவனுக்கு. வீதியில் நின்று மான மரியாதை கிடைத்தா தான் குடுப்பீங்க போல இருக்கு. ஏன் அப்படி கூறட்டதை நம்ம பேசுற? என்னையா பின்னையா அவன் அப்ப நேரத்துல இந்த புள்ளைட்ட கடனை கேட்கறது? யோ, கை நீட்டி வாங்கினா இந்த புள்ளையா பின்ன யார்கிட்ட போய் கேட்கறது? அவன் அப்பகிட்டயா? ஏமா பேசாம கல்லுமா நின்று எப்படி? பணத்துக்கு வழி சொல்லு. நீங்களும் இப்படி நின்று எப்படி? கடனுக்கு ஒரு வழி சொல்லுங்க. யோ, நான் போன காசு ஏன் லோன் கத்துற? இந்த காசு நான் தரேன். வைத்தியரே, கடன் வாங்கி என் பொண்ணு மானத்துக்கு எடுத்தா, இப்ப தர்மம் பண்ணி நீங்க மானத்துக்கு எடுக்காதீங்க. ஒரு வாரத்துல கொடுத்துறேன்பா. கடனை மட்டும் வாங்க தெரியுது, வீமம் இருக்கணும் குறைச்சிருக்கு. ஏம்மா கடன் வாங்கின? பின்ன கஞ்சிக்கு இல்லாம செத்துலாங்கிறீங்களா? உலகத்துல யார் தான் கடன் வாங்கல? கவர்மெண்ட் கூட தான் கடன் வாங்குது. 40 ரூபாய் காசுக்கு இப்படி மானங்கிட்ட பேசிட்டு போறானே. கவர்மெண்ட் நமக்கு 20,000 ரூபாய் கொடுக்கணும்ல. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் நீங்க இப்படி கத்தி இருப்பீங்களா? நீங்க ஒரு வாயிலா போச்சு. அதான் கவர்மெண்ட் உங்களை ஏமாத்துது. கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் எப்படிமா கத்துறது? ஏன் கத்தக்கூடாது? நம்மளுக்காக கவர்மெண்ட் இருக்கா இல்ல கவர்மெண்ட்காக நாம இருக்கோமா? நாம என்ன பிச்சையா கேட்டோம்? நம்ம படத்தை தானே கேட்டோம். இந்த தடவை கலெக்டர் ஆபீஸ்க்கு நீங்க போக வேண்டாம், நானே போறேன். அந்த கலெக்டர் ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்க முடியும்? நமக்கு எல்லாம் விடுவு காலமே கிடையாதா? மாமா, வாயில்லா பூச்சியா இருந்தா ஒண்ணும் நடக்காது. இந்த காலத்துல போராடினா தான் காரியம் சாதிக்க முடியும். மாமா, நாங்க சொல்றதை கேளுங்க. நாங்களும் உங்களோட வர்றோம். கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி பிரச்சனை தீர்ற வரைக்கும் போராடுவோம். இது என் சொந்த பிரச்சனைப்பா, இதுக்காக நான் போராடணுமா? மாமா, சுதந்திரம் வாங்குறதுக்காக காந்தி போராடினாரு, அந்நிய பூமிக்கா போராடினாரு, நம்ம பூமிக்காக போராடினாரு. அது மாதிரி நம்மளும் போராடுவோம். என் பிரச்சனைக்காக நீங்க எல்லாம் இதுக்கு கஷ்டப்படணும். இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி தர்றதுக்காக காலம் பூரா நீங்க கஷ்டப்பட்டீங்க. உங்களுக்காக நாங்க கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாதா? அப்புறம் இந்த மண்ணில் பிறந்ததுக்கே மரியாதை எல்லாம் போயிருமாமா? ஆமா மாமா, சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்போம். அப்பவாது உங்களுக்கு சேர வேண்டிய பணம் கிடைக்குதான்னு பாப்போம். மாமா, பேப்பர்ல பேர் வரணுன்றதுக்காக பெரிய மனுஷங்க இருக்காங்களே உண்ணாவிரதம், அது மாதிரியா இருக்க போறோம்? இங்கேயே பட்னியா தான் கிடக்குறோம். அதுவே பந்தல் கடியில உட்கார்ந்தா அதுக்கு பேர் உண்ணாவிரதம். வணக்கம் சார், நான் ஆனந்தவுடன் பத்திரிகையில இருந்து வரேன். நீங்க எதுக்காக உண்ணாவிரதம் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? போலீஸ் இருக்குன்னு பயப்படுறீங்களா? பிரதர், அதுக்கெல்லாம் பயந்தா நாங்க போராட்டத்துல ஈடுபட முடியுமா? பென்ஷன் கிடைக்கலங்கிறதுக்காக போராடுறீங்களா சார்?
இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் போராடணும். பென்ஷன் கிடைக்கும் நினைச்சு போராடல. 47க்கு முன்னால பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் அன்னைக்கு போராடுறது கடமையா இருந்துச்சு. செஞ்ச கடமைக்கு நாங்க கூலி எதிர்பார்க்க மாட்டோம். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன அது இங்க கொட்டா போட்டு கூச்சல் போட்டுட்டு இருக்கானுங்க? அது வந்து இந்த உனக்குங்க அதெல்லாம் தெரியும். ரெக்கமெண்டேஷன்ல ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆனவன் தானே நீ? இல்ல சார், அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி சார். ஏதோ பிரச்சனை, அதனால உண்ணாவிரதம் இருக்காரு. என்னையா தியாகி பிரச்சனை போடலங்க? அதுக்காக இப்படி எல்லாம் கொட்டா போட்டு உண்ணாவிரதம் இருக்க சொல்றாங்களா? நாளைக்கு இங்க வரான்னு உனக்கு தெரியுமில்ல? அந்த ஆளே தான் பதவி காலையில தினத்தந்தில போமா மாலை மஸ்ல போகாம தெரியாது தவச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த லட்சணத்துல வந்து இதெல்லாம் இங்க பார்த்தானா யார் அந்த ஆட்ட பாட்டு வாங்குறது? இல்ல சார், அவர் கலெக்டர் பர்மிஷன் கேட்டிருந்தார். அதுல நீங்களும் கையெழுத்து போட்டிருக்கீங்க. ஆமா, தினம் 100 காகிதம் கொண்டு வைக்கிறீங்க. நான் பாட்டு கையெழுத்து போறேன். அதுக்காக இந்த மாதிரி ஆளுங்களை இந்த பக்கம் ஒரு கொட்டா அந்த பக்கம் ஒரு கொட்டா போட சொல்லுங்க டெய்லி. ஏன் பிஏ நீயாவது இதெல்லாம் சொல்ல வேணாம்? சாரி சார், இந்த ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சுட்டு பிஏ ஆயிருங்க. எல்லாம் ரெக்கமெண்டேஷன். இந்த பார் மிஸ்டர் பிஏ, இன்னும் ½ அன் அவர்ல அந்த பந்தல பிரிச்சு போடணும், இல்ல அந்த ஆளை பிரிச்சு உள்ள போடணும். இல்ல நீங்க 2 பேரும் ரிசைன்மென்ட் போய் தொலைங்க. போய் பிரிச்சு போடையா, நீ எல்லாம் வேலைக்கு வந்து. ஆமா, ஆளுக்கு மிரட்டுங்கப்பா. இதுதான் ஸ்ட்ரைட்டா ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும். ச்சே, இந்த ப்ரமோஷன் நம்மனா இப்படிதான். ஐயா வணக்கம். உங்க ஆசீர்வாதத்துல ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஐயா, நாளைக்கு மினிஸ்டர் வராரு. அதனால இங்க உண்ணாவிரதம் இருக்க கூடாதுன்னு சொல்லி கலெக்டர் சொல்லிட்டாரு. ஏன் இருக்க கூடாது? நாங்க என்ன வெடிகுண்டு வச்சோமா, ரயில கவுத்தமா, இல்ல பஸ்ஸுக்கு தீ வச்சோமா? பட்டினி கிடந்து எங்க பிரச்சனையை சொல்றையா? சார், நான் உங்ககிட்ட பேசல சார். ஐயா, யோ, அவர் பேச மாட்டாரியா? எங்கிட்ட பேசியா? ஓ, நீங்க தான் தலைவரா? இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த பந்தல பிரிச்சுட்டு வீட்டுக்கு போல உள்ள தள்ள வேண்டியதா இருக்கும். ஐயா, இதை நான் சொல்லல, கலெக்டரே சொல்லிட்டார். உங்களால இதை தவிர வேற என்ன சார் செய்ய முடியும்? ஒரு ஃபைல் அதை கண்டுபிடிக்கல, 4 வருஷம் ஆச்சு. கவர்மெண்ட் நிலத்துல மூத்திரம் அடிச்சா 10 ரூபா ஃபைன் பண்றீங்க. இவர் சொந்த நிலத்தை வாங்கி 4 வருஷம் ஆச்சு, இன்னும் பணம் கொடுக்கல. அடுத்த வயத்துல அடிக்கிறவனுக்கெல்லாம் பதவி கொடுத்து பக்கத்துல உட்கார வைக்கிறீங்க. எங்க சொந்த வயத்துல அடிச்சிட்டு உண்ணாவிரதம் தான் போலீஸை விட்டு அடிக்க வரீங்க. அடிங்க சார், ஆனாலும் பந்தல பிரிக்க மாட்டோம், பட்டினி நிறுத்த மாட்டோம். என்ன மந்திரி வந்து பாப்பாரு, பாக்கட்டுமே, அவருக்கு எங்க பிரச்சனை தெரியட்டும். சார், இன்னும் கரெக்டா ½ அன் அவர் கொடுங்க. இல்ல இந்த பந்தலை எல்லாம் கட்டி எல்லாரும் வெளியே போக சொல்லுங்க. இல்ல லத்தி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஐயா, இத பாருங்க, இது கலெக்டரோட உத்தரவு. இதுல நான் ஒண்ணும் பண்ண முடியாது. வணக்கம். அமைதியா கலைஞ்சு போறீங்களா இல்ல ஸ்டேஷன் வரீங்களா? என்ன சொல்ற? நாங்க ஏன் ஸ்டேஷன் வரணும்? என்ன தப்பு பண்ணா? சார், என்னடா போடு. என்ன சார், உங்க அராஜகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? போயா நிறைய ஸ்டேஷனுக்கு. ஐயா, என் புருஷனும் குடிச்சிட்டு குடும்பத்தை கவனிக்காம தெரியறான். நாங்க தாழ்ந்த ஜாதியில பிறந்து தொலைச்சிட்டோம். பையனும் தருதலையா தெரியறான். இவனுக்கு படிப்பு கிடிப்பு சொல்லி கொடுத்து நீங்க தான் ஆளாக்கணும். கவலைப்படாத, இவன் ஆளாக்க வேண்டியது என் பொறுப்பு. அகிம்சையா போராடுறதுக்கு எப்படி அடிக்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு காந்தி படத்தை மாட்டி வச்சிருக்கீங்க? பேசாம கழட்டி வச்சிருக்க. அதிகமா பேசுற என்ன மேன்? சாரி சார். ஏயா, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் கை நீட்டு அடிச்சிட்டு இப்படி கலாட்டா பண்றியா? உனக்கு என்ன வெறியா பிடிச்சிருக்கு? ஆமாயா,
வெறிதான் பிடிச்சிருக்கு. என்ன படிக்க வச்சு ஆளாக்கணும் ஒரு மனித தெய்வத்தை காக்கி சட்டையை போட்டு காட்டு பிராணி தரமா அடிச்சிட்டு இருந்தா அதை பாட்டு இந்த கையை கட்டிட்டு போட்ட தரமா சும்மா நிக்க சொல்றீங்களா? சார் நான் ஒரு அரிஜன், சொன்னா கோவம் வரும், நீங்க ஒரு அரிஜன். இந்த மாதிரி தியாகிக்கு நமக்கு சுதந்திரம் வாங்கி தராட்டி நானும் நீங்களும் ஏதாச்சும் ஒரு கிராமத்துல குப்பமேட்டு பக்கத்துல கோவணத்தை கட்டிட்டு எவ்வளவு வச்சுக்கிட்டு இருந்திருப்போம். இவர் என்ன சார் தப்பு பண்ணாரு? அடுத்த அரசியல் மீட்டிங்ல சோடா பாட்டில் விட்டு அடிச்சாரா? இல்ல சட்டசபையில செருப்பு வீசி விளையாடிட்டு இருந்தாரா? தனக்கு கவர்மெண்ட் தராம ஏமாத்தின பணத்தை கேட்டு நியாயமா உண்ணாவிரதம் இருந்தாரு. அதுக்கு போய் இந்த அடி அடிச்சிருக்கீங்களே சார். நீங்க எல்லாம் நம்ம பெரிய மனுஷனுக்கு ஜூஸை குடிச்சிட்டு காலங்காத்தால அடையாளம் உண்ணாவிரதம் இருக்கலாம் பாருங்க, அதுக்கு போய் காவல் நிப்பீங்க. இந்த மாதிரி அடி வயிறு பத்தி ஏறி உண்ணாவிரதம் இருந்தா போய் அடிப்பீங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன் அடிச்சா, அதுக்கப்புறம் நாம் அடிக்கிறோம். நமக்கு அவனுக்கு என்ன சார் வித்தியாசம்? ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஐபிஎஸ் கையெழுத்தி அடிக்கும் போது, அதுவும் சாதாரண ஐபிஎஸ், அந்த ஐபிஎஸ் சாதாரண கான்ஸ்டபிள் அடிக்கிறதுல தப்பு இல்ல சார். இந்த வேலை தானே போகுது, போயிட்டு போகுது. கைவண்டி எடுத்து பொழைச்சுக்கிறோம். போகையா எனக்கு இதுக்கு மன்னிச்சு. தாத்தா தாத்தா, உங்களை ஏன் தாத்தா போலீஸ்காரங்க அடிச்சாங்க? காந்தி தாத்தா, நேரு தாத்தா, திருப்பூர் குமரன் நீங்க எல்லாம் சேர்ந்து சுதந்திர வேணும் கோஷம் போட்டீங்க. அதனால போலீஸ்காரங்க உங்களை அடிச்சாங்க. இப்போ ஏன் தாத்தா அடிச்சாங்க? நம்ம நாட்டுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கலையா தாத்தா? அப்படின்னா நாங்களும் உங்களை மாதிரி சுதந்திரத்துக்காக வந்தே மாதரம்னு இன்னொரு போராட்டம் நடந்தமா தாத்தா? தணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். என்று தணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். என்றெமதன்னை கை விலங்குகள் போகும், என்றெமதன்னை கை விலங்குகள் போகும், என்றமதின் தீர்ந்து பொய்யாகும், என்றமதின் நல்கள் தீர்ந்து பொய்யாகும். என்று தணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்க்கோ, பஞ்சமும் நோயும் நின் மெய்யடியார்க்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்க்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்க்கோ, தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ, தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ, தாயுந்தன் குழந்தையை அள்ளிட போமோ. என்று தணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்.
சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். மாப்ளே மாப்ளே உன் மகன் வேற வந்துட்டா விஷயத்தோட வந்திருக்கேன். இது பாத்தியா என்ன தெரியுமா பணம்? நீ சொன்ன மாதிரி பட்டணத்துக்கு போனேன். இப்ப பணத்தோட வந்திருக்கேன். பண்ணியார்கிட்ட போவேன், பணத்தை கொடுப்பேன், பத்திரத்தை மீட்பேன். பணத்தை கொடுத்து பத்திரத்தை மீட்டுக்கிட்டு வந்துடுறேன். இருக்க வரேன். இந்த அன்னத்தை வெள்ளக்க போறேன்டே. உங்க அப்பா வீட்டுலதான் இருக்கானா? இருக்காரு. ஒதுங்கி பணத்தை கொடுத்து பத்திரத்தை மீட்கணும். பணத்தோட வந்துட்டேன்டா. பணத்தோட வந்துட்டேன். டேய் பணத்தோட வந்திருக்கேன்டா. எங்க அப்பா அடமான வச்ச நிலத்தை மீட்கிறதுக்கு. இந்தாங்கடா உங்க பணம். எவ்வளோடா கேட்டீங்க? இந்தாங்கடா உங்க பணம். இந்தாடா. என்னடா பத்திரத்தை? என்னடா முழிக்கிற? எடியா பத்திரத்தை? எடுக்கிறேன். என்னங்கய்யா நீங்க பணத்தை தான் கொடுத்துட்டேன்ல, பத்திரத்தை கொடுக்க வேண்டியது தானே? கொடுங்கய்யா. 37,500 ரூபாய் கணக்கு. நீ 30,000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்துட்டு பத்திரம் கேட்டா எப்படி மாப்பிள? என்னையா சொல்றீங்க? என்ன அங்க பிரச்சனை? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நிலத்தை வைக்கலான்னு வந்தேன், பத்திரத்தை கொடுக்க மாட்டேங்கிறான்ல. கொடுக்குறதானையா? 37,500 ரூபாய் இருக்கு வட்டியோட சேர்த்து. இவன் 30,000 ரூபாய் தான் கொண்டாந்து கொடுத்துருக்கான். அடட 7,500 ரூபாய் கம்மியா கொடுத்துட்டு பத்திரத்தை கேட்டா எப்படிப்பா? 30,000 தானே சொன்னீங்க. அன்னைய தேதிக்கு வெறும் அசலை மட்டும் சொன்ன, இன்னைக்கு வட்டியும் கூட்டி சொல்றேன். தப்பா? ஏங்க நீங்க எனக்கு சொல்லவே இல்லையே. நீயும் இன்னைய தேதிக்கு தான் வருவேன்னு என்கிட்ட சொல்லலையப்பா. பத்திரத்தை கொடுக்க சொல்லுங்க. மீதி 7,500 ரூபாயோட வா, பத்திரத்தை கொடுத்துறேன். ஏண்டா போனவன் திரும்பி பணத்தோட வருவான்னு நினைக்கிறேன். இப்படி போனவன் எவங்க வந்திருக்கான்? அப்படியா? அதை அப்படியே எடுத்து வை, எலெக்ஷன் செலவுக்கு உதவும். ஒதுக்கிறேன். நாளைக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண போகணும். நேரத்துல எழுப்புமா?